அட்மிஷன் அடி ஜெயிலோட என்ட்ரன்ஸ் இருக்குல்ல உள்ள போன போக்சோ கேஸ் அப்படின்னா ஒரு 4 சாத்து உங்களுக்கு குனிய வச்சு தங்கு 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 அடிப்பாங்க. கொடுமையான பனிஷ்மெண்ட்டுகள் இதுதான் செய்யுது. அது பனிஷ்மெண்ட்லாம் வெளியே சொல்ல முடியாத பனிஷ்மெண்ட்லாம் நிறைய கொடுப்பாங்க. ஒரு டீ 50 ரூபா, ஒரு வடை 3 வடை 50 ரூபா, மதிய சாப்பாடு 200 ரூபா, ஒரு ஆம்லெட் 100 ரூபா, முட்டை பொரியல் 300 ரூபா, சிக்கன் 500 ரூபா. ஒரு நாளைக்கு மினிமம் 700 ரூபா இருந்தா ஒரு ஆள் சாப்பிடலாம். 10 ரூபா பிஸ்கட் வந்து 5 பாக்கெட் வந்து 100 ரூபா, 20 ரூபா ஒரு பாக்கெட். எல்லாமே 3 மடங்கு. சிறையில் வந்து நான் திருவள்ளூர் இதுக்கு போகும்போது திருவள்ளூர் சிறைக்கு போகும்போது என்னோட செருப்பு ஷூ போட்டிருந்தேன். ஷூ சிறைக்குள்ள போடுன்னு சொல்லிட்டு விட்டாங்க. அப்போ செருப்பு இல்லைன்ட்டு வெறும் காலோட தான் போனேன். கட்சிக்காரங்க வாங்கி கொடுத்து வந்து எனக்கு 10ஆம் நம்பர் இது, ஆனால் 8ஆம் நம்பர் வாங்கி கொடுத்தாங்க தெரியாம. அதனால செருப்பு பத்தல. புழலுக்குள்ள கட்சி செருப்பு இல்லாம நம்ம கழி வரைக்கும் போக முடியாது இல்லையா? அப்ப செருப்பு வாங்கி கொடுக்குறாங்க. என்னோட அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, அதாவது சிறையில் போட்ட அக்கௌண்ட்ல பணம் இருக்கு. 2200 ரூபா செருப்புன்றாங்க. அந்த செருப்பு வெளியே என்னன்னா 350 ரூபா, உள்ள 2200 ரூபா. அப்பட்டமான ஒரு, ஆனா வேற வழி இல்ல. அங்க அதுதான் நிலைமை. ஒரு மாசத்துக்கு எனக்கு 50,000 ரூபாய் செலவாச்சு சிறையில். ஒரு நாளைக்கு மிளகு சாதம், ஒரு நாளைக்கு தயிர் சாதம், ஒரு நாளைக்கு புளி சாதம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பூரி போடுவாங்க. பூரி வந்து 2 பூரி 300 ரூபா. வாயில வைக்க முடியாது, ரொம்ப கேவலமா இருக்கும். ஆனா 300 ரூபா. ஏன் இவ்வளவு காசு அப்படின்னா கேண்டீன் இருக்கு பாருங்க. இதை வந்து காவலர்கள் தான் நடத்துறாங்க. 4 காவலர் எடுப்பாங்க. 2 மாசத்துக்கு 4 காவலர். 2 மாசம் இங்க எவ்வளவு சம்பாதிக்கணும்? அதாவது 2 மாசம் குறைந்தபட்சம் என்ன சொல்றாங்க, 2 கோடி ரூபா மினிமம் 2 கோடி ரூபா எடுப்பாங்க. ஒரு 1000 பேராவது அந்த கேண்டீன்ல சாப்பிடுவாங்க. கேண்டீன் வடை, கேண்டீன் டீ. இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த சாப்பாடு நீங்க சாப்பிட்டதுனால அவ்வளவு நோய்கள் எனக்கு வந்துச்சு. காசு கொடுத்து நோயை தான் வாங்க முடிஞ்சது. ஏன்னா மோசமான ஆயில், சுகாதாரம் இருக்காது. சிறைவாசிகள் வச்சு சமைப்பாங்க. சமைக்கிறதுக்கு வெளியே இருந்து ஆள் கூட்ட முடியாது. சிறைவாசிகள் இந்த ஏதாவது ஒரு கேஸ்ல வந்தவங்க ரொம்ப நாளா இருப்பாங்கல்ல, கஞ்சா கேஸ்ல இருக்கவங்க 5 வருஷம் 4 வருஷம் ரிமாண்ட்ல இருப்பாங்க. அவங்கள சமைக்க பயன்படுத்திக்குவாங்க. சிறைக்குள்ள பீடி விற்கப்படும். ஒரு கட்டு பீடி 350 ரூபா. வாரத்துக்கு எத்தனை கட்டு வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த பணம் வந்து நம்ம அங்க சிறையில வந்து ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு கூகுள் பே நம்பர். 2 மாசம் ஒரு அந்த அக்கௌண்ட்ல ஆக்டிவா இருக்கும். நம்ம குடும்பத்துல இருந்து அந்த நம்பரை கொடுத்துட்டோம்னா நம்ம வீட்டுல இருந்து 10,000 1 லட்சமோ எவ்வளவு போட்டுக்கலாம். 10 லட்சம் கூட போடலாம். ஆமா, அவன் வாரத்துக்கு 5000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு பீடி வாங்குவான். அப்ப சிறையில அந்த பீடி வாங்க வழி இல்லாத என்ன பண்ணுவான்னா, இப்ப நம்ம மாதிரி ஆட்கள் போயிருக்காங்க, நமக்கு வேலை செஞ்சு கொடுப்பான். துணி துவச்சு கொடுக்கறது, நமக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வர்றது, நம்ம பாத்ரூமை கழுவுறது, பீடிக்காக. அப்ப நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 5 பீடி. ஒரு துணி துவச்சு கொடுத்தா ஒரு 3 பீடி. ஒரு சட்டைக்கு 3 பீடி, ஒரு பேண்ட்டுக்கு 3 பீடி, 6 பீடி. அதை அவன் துவச்சு காய வச்சு மடிச்சு கொண்டு கொடுத்துருவான் நம்மகிட்ட. ஒரு கல்லூரியோட வளாகம் மாதிரி இருக்கும். மேலையும் கீழே வந்து அடுக்கடுக்கா இருக்கும். கல்லூரி வகுப்பறைகள் எப்படி இருக்கும், ஒரு 50 பேர் இருக்கிற மாதிரி கிளாஸ் ரூம். அப்படி ஒரு 4 பிளாக், ஆப்போசிட்ல 4 பிளாக், அது மாதிரி மாடியில 4, மொத்தம் 8 பிளாக். அது வந்து ஒரு பார்ட் டைப்ல இருக்கும். அதுக்கு ஒரு காம்பவுண்டு, 3 அடுக்கு காம்பவுண்டு. இது மாதிரி சிலைக்குள்ள ஒரு 10 பிளாக் இருக்கு. ஜெயிலுக்குள்ள ஒரு ஜெயிலு. புழல் ஜெயில் நீங்க பாப்பீங்க, ஒரு ரவுண்டா இருக்கு. இதுக்குள்ள பிளாக்கா இருக்கும். இந்த ஒவ்வொரு பிளாக்கும் தனித்தனி காம்பவுண்ட், 3 காம்பவுண்ட் பிடிச்சிருப்பாங்க. எங்கேயுமே தப்பிக்க முடியாது. தப்பிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக 3 காம்பவுண்ட்னா ஒரு 20 அடியில இருக்கும். ஏறவே முடியாது. அதுக்கு மேல வந்து இது வச்சிருப்பாங்க, கரண்ட் கம்பிகள் வச்சிருப்பாங்க, மின்சாரம் பாய்ச்ச மின்சார வேலிகள் இருக்கும். தப்பிக்கவே முடியாது.